தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்குச் செவி கொடுப்பதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார், ஆராய்ந்து பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறதே. நம்முடைய செயல்கள் எவ்வாறாக இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எவ்வாறு இருக்கிறது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றை நம் வாழ்வில் பின்பற்றி அவருடைய வழியில் நன்மையான காரியங்களை செய்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்கிறோமா, அல்லது நாம் தீமையான வழிகளுக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்முடைய பாதைகளை செவ்வையாக மாற்றுகிற தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போனார்கள், தேவனை மறந்தார்கள், அந்நிய தேவனை பின்பற்றினார்கள், அநியாய காரியங்களை செய்தார்கள், மீறுதல்கள் அக்கிரமங்கள் பெருகின. அவற்றிற்காக பரிந்து பேசத்தக்கதாக எரேமியா தேவனிடம் மன்றாடும்போது அதற்கு அவர் சம்மதியாமல், அந்த ஜனங்களுக்கு நீ ஏறெடுக்கும் விண்ணப்பத்தை நான் செவி கொடுப்பதில்லை, கேட்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வழிகளில் செல்கிறோமா, விலகிச் செல்கிறோமா? நம்முடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கிறாரே. அவர் நம்மை கண்டித்து சிட்சித்து சோதித்து அறிகிற தேவன் அல்லவா? அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதே. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை நமக்காக தந்து நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் தம்முடைய குமாரனை சிலுவையில் முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை இரட்சித்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவஞ்செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காகப் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடம் பரிந்து பேசுகிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. நம்முடைய வாழ்வில் நம்மை மீட்ட நமக்காக ஜீவனை தந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை அறிக்கை செய்வோம். அவருடைய நாமத்தினாலே நாம் விடுதலை பெற்றோமே. அவருடைய பாதபடியிலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை போதித்து வழிநடத்துவார். ஆமென்.